ஒரே பிரைமர் தான் இங்கே தான் இந்த நோட்டு எனக்கு தேவை இன்னும் நேரம் உங்களுக்கு வேணுமா கொடுப்பாங்க நீங்கள் கிரைலோன் என்ன இருக்குது சைனீஸ் இருக்குது சிஏ என்னன்னு சொல்லுங்கள் சைனீஸ் தான் அது போனாங்க மீடியம் சைஸுக்கு பேனானாக்கு கொஞ்சம் சூப்பர் ஒரு ஃபவுண்டேஷனே அது போகும் கிரைலோன் இல்லை வேணும் நீங்கள் பேண்ட் என்னென்ன போட்டு இருக்கிறது இதில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் பேண்ட் ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க சொல்லுங்கம்மா உங்களோட க்ரீம் போடுங்க பேண்டு ப்ரைமர் போடுங்க பேண்டு கலர் கரெக்டர் போடுங்க பிறகு ஃபவுண்டேஷன் போடுங்க கன்சிலர் வந்து எப்பவும் கண்ணுக்கு கீழே ஃபவுண்டேஷன் போடுங்க இதில் இதுக்கு கீழே ஃபவுண்டேஷனும் இதுக்கு கன்சிலரும் போடுங்க எப்பவும் எப்பவும் மேக்கப் பண்ணும்போது நாங்கள் இப்படியான கதையெல்லாம் வச்சுருக்க கூடாது கொஞ்சம் அதை கொஞ்சம் சரிவாக இருப்போம் இல்லைன்னா இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை தான் கொஞ்சம் இது பண்ணுவோம் டக்குனு ஃபேஸ் செய்த மேட்டை அங்கால பெரிய மேட்டரு அதை நீட்டாக அழகாக செய்யணும் அதுக்காக நீங்கள் ஒரு பிரைடலுக்கு 4 மணிக்கு அதெல்லாம் தேவை 1.5 மணி நேரம் மணிவாக காணணும் முகம் செய்து தலை செய்து சாரி கட்டி நகையால் போட்டு கொண்டைக்கு பூ வச்சு எல்லாம் செய்ய 1.5 மணிக்கால உங்களுக்கு தேவையே 4 மணிக்கால 5 மணிக்கால தேவையே 3 மணிக்காலனாலும் அம்மாவுக்கு செய்து 2 பிள்ளைகளுக்கும் செய்து பிள்ளைக்கும் செய்து பிறகு ஒரு 1/2 மணிக்காலம் காணும் 1.5 மணி 2 மணிக்காலம் இவ்வளோ பேருக்கு உங்களுக்கு செய்ய காணும் அதுக்கு பிறகு 2 மணிக்காலங்காலும் ஒரு 5-6 பேருக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுங்க அவை சிம்பிள் மேக்கப் தானே டைப் பண்ணி விட காணும் அப்போ அவ்வளோ கேட்டேன் வருமானத்தை எடுத்துக்காரங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இருக்குன்னா அப்புறம் சாரி கொடுக்கணும் ப்ளீஸ் கொடுக்கணும் எல்லாமே இதை கட்டாயம் இதை நல்லபடியாக கொண்டு எழுதி கலந்து நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சிலம்பத்தில் தெரியும் சிலம்பத்தில் தெரியும் வேணுங்கிறாங்க பார்க்கவே என்ன ஃபேஷியல் முக்கிய கட்டாயம் இதுலேயே நீங்கள் ஃபேஷியல் செய்யலாம் செய்தீங்கன்னா அதுலேயே ஒரு சொல்லுவாங்க செய்வீங்க ஃபேஷியல் சரியான ஈஸி கன்சிலர் ஸ்க்ரப் ஸ்டீம் பண்ணணும் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து போகணும் என்ன மசாஜ் க்ரீம் போடணும் அங்கால டைப் போடலாம் இல்லைன்னா ஃபேஸ் மாஸ்க் பீல் ஆஃப் மாஸ்க் போடலாம் அதுக்கு எல்லாமே இருக்குது என்ன ஸ்க்ரப் பண்ணி வாழைப்பழம் காணும் தக்காளி காணும் அவக்காரம் முட்டை போட்டு இது பண்ணினா ஃபேஸ் பேக் போடலாம் என்ன கிளென்சருக்கு மாறாளவில் முட்டை அமர்த்தி விட்டீங்கன்னா தண்ணி வர கிளென்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா கற்றாழை எண்ணெயிலே தேங்காய் எண்ணெய் கிடக்கு தானே கற்றாழை எண்ணெய் நீங்கள் டைரெக்டாக போடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாட்டி உங்களோட ஸ்கின்னில் வந்து கருப்புப்படணும் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாதாம் ஆயிலா இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்றை சேர்த்துட்டு நீங்கள் போடலாம் ஃபவுண்டேஷன் போடுங்க கண்ணுக்கு கீழே ஃபவுண்டேஷன் போடக்கூடாது எவ்வளோக்கு ப்ராடக்ட் போடுங்களோ அவ்வளோ கூட அது தேங்கி நிற்கும் க்ரீசிங் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த வளையத்துக்கு எல்லாம் போகிற மாதிரி எல்லாம் தெரியும் அதனால எவ்வளோக்கு குறைப்பு கண்ணுக்கு கீழே போடுங்களோ அவ்வளோ நல்லது அடுத்தது ஃபவுண்டேஷன் வாயடியில் இப்போ நம்ம டார்க் லிப்ஸ் இருக்காங்க என்ன மாதிரி அளவுக்கு இங்கே இதில் மாதிரி ஃபவுண்டேஷன் கொஞ்சம் அந்த லைனுக்கு போட்டால் தான் நீங்கள் லிப்ஸ்டிக் போடுங்க அது வித்தியாசமாக தெரியாது அந்த கருப்பு வளையம் தெரியறது அதனால ஃபவுண்டேஷன் கொஞ்சம் அந்த லிப்ஸுக்கு மேலாக போட்டால் தான் சரியாக அப்போ நான் இப்போ இதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் போட்டு விட சொன்னீங்க ஓகே நீங்கள் கேட்டால் தானே எங்களுக்கு விட நீங்கள்
காட்டி எங்களுக்கு என்னத்தை நாங்கள் சொல்றது எல்லாத்தையும் என்னத்தை சொல்லலாம் என்ன சொல்லலாம் உங்களுக்கு என்ன தேவை ஏன்னா அப்ப நீங்க கேள்வி கேட்கணும். ஃபவுண்டேஷனை விட 2 கலர் லைட்டாக தான் போகணும். அப்போ கன்சிடராக இப்படி ஒன்று லைட்டாக இருக்கணும், ஒன்று கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். லைட்டானது உள்ளுக்கே 40 டிசைன் போட்டுட்டு நமக்கு கொஞ்சம் டார்க்காக ஒரு ஸ்கின் டோன் மட்டும் லைட்டாக ஃபவுண்டேஷனை போகணும். அதை அப்புறம் காய வைக்கணும்.